ஹாய் நிஷா ரெடி ரிவ்யூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறோம். இன்றைக்கி நாங்கள் ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் போட போகிறோம். ஒரு ஷாப்பிங் மாலுக்கு வந்திருக்கோம். அதுவும் நிஷா பர்த்டே டைமில் தான் இந்த ஷாப்பிங் மால் வந்திருந்தோம். ஈவன் அந்த வீடியோலையும் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் டே 2 வீடியோவில். இந்த வீடியோவோட ஃபுல் டூர் நான் போடுறேன்னு. ஸோ இந்த ஷாப்பிங் மால் என்னன்னு நீங்கள் கத்தரில் இருக்கவங்க மோஸ்ட்லி கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாம், இது லூலு ஷாப்பிங் மால். லூலு ஷாப்பிங் மால் போட சொல்லி நிறையா பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. எஸ்பெஷலி நான் அந்த சஃபாரி மால் போட்டப்போ லூலு ஷாப்பிங் மால் போட சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அந்தக்காக தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி நாங்கள் இந்த லூலு ஷாப்பிங் மால் போட்டிருந்தோம். ஸோ நிஷா உள்ளே என்ட்ரானோடனே அவங்க ஷாப்பிங் ஆரம்பிச்சிட்டாங்க. லூலுவில் அதுதாங்க ஒரு பெரிய விஷயம். என்னென்னா உள்ளே என்ட்ராகும் போதுலேருந்தே ஆல் ஆஃபர்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம அதுக்கப்புறம் ஆஃபர்ஸில் இருக்கிறதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் பர்டிகுலர் அந்த ஒரு செக்ஷனுக்கும் போய் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் பொருள் எல்லாமே. நாங்கள் இன்றைக்கி க்ராசரிஸ் எதுவும் ஷாப் பண்ணல, டேரெக்டாக எலக்ட்ரானிக்ஸ்க்கு போயிட்டோம். எலக்ட்ரானிக்ஸ்க்கு நீங்கள் மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா நிறையா ஷாப்ஸ் அவுட் சைடில் இருக்கும். ஸோ இது லூலுவோட டாய் செக்ஷனுக்கு நாங்கள் வந்திருக்கோம். ஸோ லூலு டாய் செக்ஷனில் சாராவை கூட்டிகிட்டு எதுவும் வாங்காமல் வெளியே போகிறதுன்றதே ஒரு பெரிய சேலஞ்ச் தான் எங்களுக்கு. ஏன்னா அவ்வளோ சூப்பரான டாய்ஸ் இருக்கும். நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் மற்ற கத்தர் மால்ஸில் இருக்கிறத தாண்டி லூலுவில் கொஞ்சம் குவாலிட்டி ஹையான டாய்ஸ் இருக்கும். அதுக்கேற்ற ப்ரைஸும் இருக்கும் கண்டிப்பாக. அதே மாதிரி கிட்ஸ் ஷூஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கும். ஆனால் எனக்கு பர்சனலி என்னென்னா இங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். நான் பார்த்த ஷாப்பிங் மால்ஸில் பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாலில் கொஞ்சம் கிட்ஸோட அந்த ஷூஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். பட் லூலுவில் கொஞ்சம் வெரைட்டிஸ் இருக்கும். அதுக்கேற்ற ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நிஷா சாராக்கு ஏதாவது ட்ரெஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இதை தாண்டி நிஷாக்கு ஏதாவது இந்த பர்த்டே டைமில் நாங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி, அதாவது நான் அந்த கிராண்ட் மால் வீடியோஸ்லாம் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, சாரீ வாங்கினது எல்லாமே, அதெல்லாம் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். அந்த பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோஸ் எல்லாமே நல்லா இருந்தது. நிறைய பேர் கமெண்ட்டில் சொன்னீங்க, நேர்லேயும் பார்க்கும்போது சொன்னீங்க. ரொம்ப ஹாப்பி அது எங்களுக்கு. நீங்களும் அதே மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணி எக்ஸைட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்கள. இப்போ நிஷா இந்த பர்டிகுலர் ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் ட்ரெஸ் நல்லா தான் இருந்தது. பட் ஆனால் நிஷாக்கு ஏதோ ஒன்று வச்சு பார்த்ததுக்கப்புறம் பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இது நாங்கள் வாங்கலை. நாங்கள் போன அன்றைக்கி நிறைய ஆஃபர்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த பர்டிகுலர் ட்ரெஸ் 39 ரியால் தான். பட் ஆனால் சைஸும் இருந்தது நிஷா சைஸ்க்கு. பட் ஆனால் அவங்களுக்கு பிடிக்கல இதுவும். நல்லா தான் இருக்கு. அம்மோ பிங்க் கலர் நீ எடு. அம்மாவை எதுக்கு சொல்ல, அம்மா க்ரீன் தான் பிடிக்கும். நல்லா இருக்கு. பிங்க் கலர் நீ எடுத்து போட்டுக்கையா? அம்மு நல்லா தான் இருக்கம்மா, அவள் பேச்சு கேட்காது. சூப்பராக இருக்கம்மா, அவள் பேச்சு கேட்காது. சூப்பராக இருக்கு. அவளுக்கு ஒரு பிங்க்ல வாங்கி கொடுத்துடலாம் வா. இதோட விலை என்ன, ஒரு 50 ரியால் இருக்கும். 89 ஆல்மோஸ்ட் 2000ல. ஆமாயா, நல்லா இல்லையா மெட்டீரியல்? பத்தியா வீராஸ் எஃபெக்ட். இதுக்கப்புறம் உனக்கு இங்கே இருக்க துணி எதுவும் பிடிக்காது. வாங்க கிளம்பலாம். சாரா கிட்ட கேட்டு நாங்கள் டெசிஷன் எடுக்கணும்னா எந்த ட்ரெஸ்ஸும் எடுக்க முடியாது. ஃபுல்லாக பிங்க் கலராக தான் எங்கள் வீடு ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நிஷா அந்த இடத்துல ரெடிமேட் ப்ளவுஸஸும் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நிஷாக்கு என்னென்னா டக்குன்னு ஒரு டைம் எப்போவுமே உள்ளே என்ட்ரு ஆகும்போது அந்த வீராஸை மைண்டில் வச்சுட்டு வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அன்றைக்கி எந்த ட்ரெஸ்ஸும் எடுக்க மாட்டாங்கன்றது தான் இது வரைக்கும் நான் போன என்னோடய பாஸ்ட் ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறையா சாரீ கலெக்ஷன்ஸ் இருந்தது. அதுவும் இல்லாமல் நம்ம நார்மலி இந்த சஃபாரியில் இந்த மாதிரி சாரீ கலெக்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நான் பார்த்தது பார்த்திங்கன்னா லூலுவில் தான். பட் சஃபாரியோட லூலுல தான் அதிக சாரீ கலெக்ஷன்ஸ் இருக்கும். நல்லா தான் இருக்கும். $6,000 எங்க சொல்ற? பாதி ரேட்டு தான் சொல்ற. 399 அது 299. ஓகே. டைம் ரொம்ப நேரம் ஆகிட்டுருக்கு. நிஷா ஏதாவது ஒன்று பர்த்டே ட்ரெஸ்ஸாக சூஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு பார்த்தேன். பட் ஆனால் எதுவுமே அவங்க சூஸ் பண்ணல. ஆக்சுவலி எனக்கும் பிடிக்கவே இல்லை. எனக்கு பர்டிகுலர்லி சாரீஸ் மட்டும் எடுக்கணும் அப்படின்னா எங்கள் அம்மா கூட போனதுலேருந்து அது எனக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட்டு. பார்த்து எடுப்போம். அது நம்மளுக்கு செட் ஆகணும். அந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்கும். ஸோ இந்த இடத்துல எங்களுக்கு எதுவுமே அந்த டேக்கானது செட் ஆகலை. பட் ஆனால் நிறைய ஆஃபர்ஸ் இருந்தது. மேபி கிளியரன்ஸ்க்காக ஆஃபர்ஸ் போட்டு எல்லாம் இது பண்ணாங்களான்னு தெரியல. கலெக்ஷன்ஸ் வைஸ் எனக்கு என்னமோ அன்றைக்கி கொஞ்சம் லூலுவில் நார்மல் டைமோட கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயே ரொம்ப கம்மியாக கிடைக்கும். அது இல்லாமல் அங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா அந்த பொம்மைக்கு போட்டது, அதெல்லாம் நாங்கள் சாராக்கு வாங்கியிருக்கோம். ஒன் ஆஃப் த வீடியோஸ்லேயே சாரா அதை போட்டுட்டு வந்திருக்கா.
ஸோ ஃபைனலி எங்களுக்கு ட்ரெஸ் எதுவுமே பிடிக்கல. நான் என்ன ட்ரெஸ் நிஷாக்கு வாங்கினேன்னு உங்களுக்கு வந்து அந்த இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். அங்கே கிராண்ட் மால் கலெக்ஷன்ஸ் அன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு. சாரீ கலெக்ஷன்ஸு நயானுக்காக நாங்கள் கார் பார்த்துட்டு இருந்தோம். கார் எல்லாமே ரொம்ப சூப்பர் ரேட்டில் 23 ரியாலுக்கு ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து லேடிஸ் ஹேண்ட் பேக்கும் வந்து இங்கே ஸ்பெஷலுங்க. அது வந்து வாங்க முடியும். பட் லேடிஸ் ஹேண்ட் பேக்குக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா அன்சர் கேலரி தான். வேறு லெவலில் இருக்கும் அன்சர் கேலரியில். அது வந்து நம்ம ஈரிங் அன்சர் கேலரியாக இருந்தாலும் சரி, பெரிய அன்சர் கேலரி அபு அமரில் இருக்கு இல்லையா, அங்கேயும் சூப்பராக இருக்கும். அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நாங்கள் வந்து இப்போ என்னென்னா இந்த லூலு போகும்போதே இங்கே இருக்க ஸ்போர்ட்ஸில் இருக்க திங்ஸ் எல்லாம் போடுங்கன்னு சொல்லி எங்கள் காம்பவுண்டில் இருக்க ஒரு ஃப்ரெண்ட் கேட்டிருந்தாங்க. ஏன்னா வந்து அங்கே ஸ்போர்ட்ஸ் இருந்தால் டீரிங்கில் இருக்கிறதுக்கும் எங்கள் வீடு பக்கத்தில் அல்மஷஃபில் இருக்கிறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. டீரிங்கில் என்னென்ன அவைலபிளாக இருக்குது அப்படின்றத காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் எக்ஸ்க்ளூசிவாக இதை போடுறோம் நாங்கள். ஸோ பாருங்கள், இதெல்லாம் தான் வந்து இங்கே ஸ்போர்ட்ஸ்க்கான டீரிங்கில் இருக்க லூலுவில் அவைலபிளாக இருக்கும். ஸோ யாருக்காவது வேணும் அப்படின்னா இந்த வீடியோவில் இருக்கிறது தேவை அப்படின்னா கண்டிப்பாக வந்து டீரிங் லூலுவில் வாங்கிக்கோங்க. நிறையா கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எஸ்பெஷலி டீரிங் லூலுவில் அவைலபிளாக இருக்கும். பேட்மிண்டனுக்கு நீங்கள் ரேக்கெட்ஸ் வாங்கினாலும் சரி, அது இல்லாமல் இந்த டேபிள் டென்னிஸ் பேட்ஸு ப்ளஸ் ஃபுட்பால்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்பால்ஸ் இருக்கும். இதை தாண்டி வந்து மெடல்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸ்கேட்டிங்கு, ஹெல்மெட்ஸ், அந்த கார்ட்ஸ், எஸ்பெஷலி சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்க்கான ஐட்டம்ஸ்லாம் வாங்கினோன்னா கண்டிப்பாக டீரிங் லூலு வாங்குங்க. அதே மாதிரி இந்த மாதிரி மெடல்ஸ் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க, மெடல்ஸு, கப்பு, ஷீல்டு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஒரே ஷாப் எதுனா ரௌனக் தான். ஹல் ரௌனக் போங்க. வின்னர், யூ ஆர் த வின்னர் அம்மு. ஏய் ஏய் போதும் அம்மு, நீ ஓம்க்கு இதுக்கப்புறம் நிறையா வாங்கிக்கமோ. நீ ஸ்கேட்டிங் பண்ணுறியா? ஸ்கேட்டிங் ஷூ வாங்குறாப்பா. அதே மாதிரி ஜிம் எக்யூப்மெண்ட்ஸு, மசாஜர்ஸு ப்ளஸ் தம்பிள்ஸ் இதெல்லாமே வந்து இங்கே நிறைய வெரைட்டி அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ இதை வந்து மற்ற லூலுவில் வந்து நான் பார்க்கல. இந்த பர்டிகுலர் டீரிங்கில் தான் எப்போவுமே அதிகமாக இருக்கும். நாங்கள் போன அன்றைக்கி பிராண்டட் பேக்ஸ்க்கெல்லாம் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. பிராண்டட் பேக்ஸை தாண்டி நிறைய லோக்கல் பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த பேக்கும் வந்து ரொம்ப சூப்பரான ஆஃபர்ஸ் எல்லாம் அங்கே அன்றைக்கி இருந்தது. ஸோ அம்மா பிங்க் பேக் எடுக்கிறாங்கன்னா ஆப்வியஸ்லி யார் கேட்டிருப்பா, சாரா அடம் பிடிச்சா. நாங்கள் ஆனால் வாங்கலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து டிஜிடெக், அதாவது லூலுவில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் போடுவாங்க. டிஜிடெக் அப்படின்ற ஆஃபர் போட்டாங்கன்னா கண்டிப்பாக அன்றைக்கி டிஜிட்டல் இதில் வந்து ஏதாவது ஒரு சூப்பர் ஆஃபர்ஸ் இருக்கும். அதுக்கான எந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்கன்றது தான் மேட்ரு. நம்ம அதை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும், எந்த இதில் ப்ரைஸ் ரிடக்ஷன் இருக்குன்ட்டு. பெஸ்ட்டு நான் எப்போவுமே சொல்கிறது என்னென்னா, அங்கே இருக்க சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவை கேளுங்க. அவங்க முன்னாடி இருக்க ப்ரைஸ் எவ்வளோ, இப்போ இருக்க ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது இந்தியாவில் என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி வேணும்னு சொல்லி. அந்த 5 பர்னர் ஸ்டவ் வந்து பிலோ 1000க்கும் கிடைக்கும் சில நேரத்தில். பட் அந்த இந்தியாவுக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து ஃப்ரிட்ஜ் அண்ட் வாஷிங் மிஷினும் அன்றைக்கி ஆஃபரில் இருந்தது. அதே மாதிரி நாங்கள் ரொம்ப நாளாக இந்த காஃபி மிஷின்ஸ் வந்து ஒன்று வாங்கணும் அப்படின்ற மாதிரி யோசித்து வச்சுருந்தோம். பட் ஆனால் இன்றைக்கி வந்து இது வாங்கலை நாங்கள். ஏன்னா இதில் எதுவும் பெரிய ஆஃபர்ஸ் எதுவுமே போடலை. அது இல்லாமல் இதை பற்றி நான் சுத்தமாக ரிசர்ச்சே எடுக்கல. நிஷா தான் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் இந்த பெரிய இந்த ஸ்டார்பக்ஸ் அந்த மாதிரி காஃபி ஷாப்ஸு, காஃபி டே அதிலலாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ரெடிமேட் நம்ம ஜஸ்ட் எல்லாமே வச்சுட்டோம் அப்படின்னா, பவுடர் எல்லாமே ஆல்ரெடி அதில் ஃபிட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஏற்ற கண்டென்ட் மாதிரி அதுவே கொடுத்துரும். அப்புறமேல்ட்டு இந்த மிக்சர் ஆல்ரெடி நிஷா வாங்கிட்டாங்க. இப்போ வந்து இங்கே இருக்க மிக்சர்ஸ் எல்லாமே ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்குறாங்க, அவங்க வாங்கினதோட பெஸ்ட்டாக இருக்கான்ட்டு. மிக்சரை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற சஜஷன் என்னென்னா, இந்தியாவிலேருந்து வாங்குங்க. ஏன்னா மிக்சர், கேமராஸ் இது எல்லாமே வந்து இந்தியாவில் கம்மியாக இருக்கும். பட் ஆனால் கத்தரில் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம் தான். ஆனால் இந்தியாவில் உங்களால் வாங்க முடியாத பட்சத்தில் வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்னா நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது வந்து எய்தர் லூலு இல்லைனா சஃபாரி. இங்கே இந்த இடத்துல தான் வந்து மிக்சர் நல்லாயிருக்கு. ஐ மீன் லைக் இந்த பேக்கிங்க்கான அந்த மிக்சர் இருக்கு இல்லையா, அந்த மிக்சர், ஸ்டாண்ட் மிக்சர், அது நல்லாயிருக்கு. நாங்கள் ஏன்னா அன்சர்லேயும் போய் ட்ரை பண்ணி பார்த்தோம். அன்சரில் வந்து லோக்கல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. பட் லோக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து எவ்வளோ நாள் அது வாரண்ட்டி இருக்கும்னு தெரியாது நம்மளுக்கு. நாங்கள் ஒரு வாட்டி லோக்கல் ப்ராடக்ட் ஒன்று வாங்கி அது ரொம்ப நாளாக எங்களுக்கு வரல. அது கேக்குக்கு ஏதாவது இருக்கா பாரு. You all are one file solution. Automatic baking Arabic sweet balls. Automatic baking small donuts. Donuts வருமாப்பா. சூப்பர்ல. எவ்வளோ வருது ரேட்டு? இது ட்ரை ஃப்ரைங். என்ன ரேட்டு? கீழே இருக்குது. 649 தான். 649. ஆனால் இடம் அடைச்சிக்கோல இதெல்லாம்.
நிஷா ஒரு புது மிஷினை பார்த்துட்டாங்க. கண்டிப்பாக பர்த்டேக்கு அது வாங்குவாங்கன்னு பார்த்தேன். பட் ஆனால் அவங்க வாங்கலை. ஏன்னா வந்து அதை பற்றி அவங்களுக்கும் தெரியாது. வாங்கிட்டு போயிட்டு இடம் அடைச்சிரும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டோம். ஐகானில் இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் கொஞ்சம் எப்பவுமே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி வாரண்டியும் அதிகமாக இருக்கும். பட் ஐகானில் நாங்கள் யூஸ் பண்ண பர்சனலாக எங்களோட சஜஷன் என்னென்னா ரொம்ப ஹீட் ஆகிடுது எங்களுக்கு. அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஃபேன் கூட நாங்கள் ஒன்று வாங்கியிருந்தோம். பட் அந்த டைம் அது ஹீட்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டான நம்மளோட ஸ்பீக்கர் ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஸோ நான் போன வீடியோவில் வந்து ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் மாதிரி காமிச்சிருப்பேன். நிஷா வந்து ஒரு ஸ்பீக்கரை வந்து அவங்க பார்த்து செலக்ட் பண்ணுற மாதிரி போயிட்டாங்கன்ற மாதிரி. பட் ஆனால் அன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்பீக்கர் வந்து அவங்க எடுக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஈவன் நம்ம ஸ்பீக்கர் வாங்குறது நம்ம எப்படி பார்க்கணுன்னா, நாங்கள் உங்களுக்கு எப்போயுமே சொல்கிறது தான், அமேசான் இந்தியாவில் அடிச்சுட்டு அதே ஸ்பீக்கரை இங்கே கம்பேர் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி அமேசானில் இல்லாத ஸ்பீக்கர் இங்கே இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் நார்மல் ஜென்ரல் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே இந்த கல்ஃபோட ரேட் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக வாங்கிடலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்பீக்கர் பாக்ஸ் எல்ஜி எக்ஸ் பூம் பாக்ஸ் தான் வந்து நாங்கள் பார்த்து வச்சுருந்தோம். நிஷா ஆல்மோஸ்ட் வாங்குறதுக்கு போயிட்டாங்க. ஏன்னா இது பாருங்கள் 1299, ஆல்மோஸ்ட் 1399 தான். பட் அந்த பூம் பாக்ஸோட ஒரு சூப்பர் ஆஃபர் என்னன்னா இந்த 799 எல்ஜி ஸ்பீக்கர் தான். இந்த ஸ்பீக்கர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 20,000 ப்ளஸ் இருந்தது. இந்த மாடல் நீங்கள் இந்தியாவில் இப்போ கூட அடிச்சு பாருங்கள் 20,000 ப்ளஸ் தான் இருக்கும். அதே 699 வந்து இருக்கிற இந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 20,000 ப்ளஸ் தான். இதுக்கும் வந்து ஒரு குட்டி வேரியேஷன் தான் இருக்கும். பட் ஆனால் வந்து இந்த பர்டிகுலர் 799 ஸ்பீக்கர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அன்றைக்கி நான் வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி தான் தாட்டில் இருந்தேன். பட் ஆனால் என்ன ஒன்றுனா, நம்ம நிஷாவோட பர்த்டே செலிப்ரேஷன் வீக்கில் இருக்கிறோம் அப்படின்றதுனால எனக்கு கொஞ்சம் நான் என்னென்னா த்ரூ அவுட் இயர் வந்து அவங்க பர்த்டேக்காக நாங்கள் மணி சேர்த்து வைப்போம். ஸோ அந்த மணிலேருந்து எடுத்து எங்களுக்கு பர்சனலாக வாங்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்ததுனால அந்த ஸ்பீக்கரை நாங்கள் அங்கேயே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். இந்த ஸ்பீக்கரில் இன்னொன்று ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பீக்கரில் வந்து ஒரு டிஜே பாக்ஸும் வந்து இருக்கும். ஆனால் இந்த பூம் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிஷாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எக்ஸ் பூம்ன்றதுல என்னென்னா நம்ம ட்ராலி மாதிரி எடுத்துகிட்டு போக முடியும். நான் அதான் நிஷா கிட்ட சொன்னேன், இது வேண்டாம் எனக்கு, ஏன்னா அந்த இது மாதிரி டிஜே ஆப்ஷனோட இருக்கிற அந்த ஸ்பீக்கர் தான் வேணும்ன்ட்டு. ஆனால் அவங்க இது வேணால் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆஸ் யூஷுவல் அதில் வந்து ஈவன் மைக் கனெக்ஷன் பண்ண முடியும்னு சாரா வந்து அங்கே ஒரு அரங்கேற்றமே பண்ணிட்டாங்க. ஸோ நான் எந்த ஸ்பீக்கரும் வாங்கலை அன்றைக்கி. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நாங்கள் சிறுக சேர்த்து வைக்கிற காசு எல்லாம் நிஷா பர்த்டேக்கு மட்டும்தான். ஸோ அந்த பர்த்டே வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறது அவங்களுக்காக மட்டும்தான் இருக்கணும்ன்ட்டு. நீங்கள் அன்றைக்கி பார்த்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டே 2 வீடியோன்னு எங்களுதில் இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த பிரிண்டர் வந்து நிஷாக்காக மட்டும்தான் வாங்கியிருந்தோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து இது பர்சனலி யூஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு பசங்களுக்கு ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேவைப்படுது. ஸோ டிஜிட்டல் டெக்னாலே கண்டிப்பாக டிஜிட்டல் இதில் ஏதாவது ஒரு ஆஃபர்ஸ் இருக்கும். இந்த பேனர்ஸில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது எலக்ட்ரானிக்ஸில் இருக்க எல்லா ஆஃபர்ஸும் டிஜிடெக் அப்படின்னு லூலூவில் ஆஃபர்ஸ் போட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து எலக்ட்ரானிக் செக்ஷனுக்கு வந்துருங்க. அதனால தான் நாங்கள் இன்றைக்கி கிராசரிஸ் எதுவும் போகாமல் மெயினாக இந்த எலக்ட்ரானிக் செக்ஷன் வந்தோம். அந்த பேனரில் எல்லாமேயும் நிறைய ஆஃபர்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் செக்ஷன்ஸில் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பர்டிகுலர் விஷயம் சொல்கிறேன். இங்கே லூலூவில் வந்து ஒரு பர்ஃப்யூம் வந்து நான் பார்த்தேன், குஜின்ற பர்ஃப்யூமு. இது ஆல்ரெடி நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த பர்ஃப்யூம்க்கான ரேட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 300 கிட்டே இருக்கும். இந்த பர்ஃப்யூம் வந்து நான் அன்சரில் வாங்கினேன். அது எனக்கு ரொம்ப கம்மியான ஆஃபரில் கிடச்சிது. ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் போன இடத்துல ஏதாவது சுவாரஸ்யமான விஷயம் இருந்தால் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது இல்லாமல் எங்கேயாச்சும் போகணுன்னாலும் எங்களுக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் போயிட்டு கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ நாங்கள் போன ஷாப்பிங் வீடியோ எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த வீடியோவும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணுறது உங்களுக்கு தெரியணும்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.